உங்க மிரர்லெஸ் கேமராவோட பெர்ஃபார்மன்ஸை இன்னும் ஸ்பீட் அப் பண்ணுறதுக்கான ஒரு 3 செட்டிங்ஸ் மட்டும் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கேமராவோட பர்ஃபார்மன்ஸை ஸ்பீட் அப் பண்ணுறது அப்படின்னாலே நமக்கு வர ஃபர்ஸ்ட் தாட்டே இவர் என்ன சொல்ல போகிறாரு, மெமரி கார்டை வந்து ஃபாஸ்ட்டான மெமரி கார்டு யூஸ் பண்ணுங்கன்னு சொல்ல போகிறாரு. இதுதான் வந்து நமக்கு ஃபஸ்ட் தோணும். ஆனால் அது இல்லாமல் இன்னும் ஒரு 3 செட்டிங்ஸ் மட்டும் இருக்குது. இந்த 3 செட்டிங்ஸ்னால உங்கள் கேமரா நிறைய இடத்துல வந்து ஸ்லோ டவுன் ஆகும். இது வந்து என்னன்னு ஃபர்ஸ்ட் வர்றது இந்த ஃப்ளிக்கர் ரிடக்ஷன். இந்த ஃப்ளிக்கர் ரிடக்ஷன் வந்து நம்ம கண்டினியூஸ் லைட்ஸில் யூஸ் பண்ணும்போது ஃப்ளிக்கரை டிடெக்ட் பண்ணி என்ன பண்ணுதுன்னா, கேமரா வந்து அந்த ஃப்ளிக்கருக்கு ஏற்ற மாதிரி வந்து உங்களுக்கு அந்த ஃப்ளிக்கர் வந்து ரிடியூஸ் பண்ணுது. சரிங்களா? இதை வந்து நம்ம தேவையில்லாமல் இப்போ நான் ஸ்டுடியோ லைட்டில் ஷூட் பண்ண போகிறேன், அப்போ நான் ஆன் பண்ணி வச்சிருக்கேன் அப்படிங்கும்போது அந்த லைட் சோர்ஸ்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃப்ளிக்கர் ரிடக்ஷன் வந்து அந்த அந்த மோட் வந்து என்ன பண்ணணும்னா சர்ச் பண்ணிகிட்டே இருக்கும். இதனால நீங்கள் கண்டினியூஸ் மோட்லலாம் ஷூட் பண்ணும்போது கேமரா வந்து டெஃபினட்டாக வந்து ஸ்லோ டவுன் ஆகிடும். ஸோ அதனால தேவையில்லாத நேரத்தில் வந்து இந்த செட்டிங்கை மட்டும் நீங்கள் ஆஃப் பண்ணிக்கோங்க. அதாவது இந்த ஃப்ளிக்கர் ரிடக்ஷன் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? செகண்ட் வர்றது வந்து அனதர் இம்பார்ட்டன்ட் திங், ஆட்டோ ஃபோக்கஸில் இப்போ எல்லா மிரர்லெஸ் கேமராலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்ஜெக்ட் டிடெக்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஏஐ ப்ராசஸிங் நிறைய நடக்குது. சப்ஜெக்ட் டிடெக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஹியூமன் கொடுத்துருப்பாங்க, இல்லைனா வெஹிக்கிள்னு கொடுத்துருப்பாங்க, இல்லைனா வந்து ஒரு பேர்டு, அனிமல் அந்த மாதிரி ஏதாவது கொடுத்துருப்பாங்க. அப்புறம் இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அந்த ஆட்டோன்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த ஆட்டோ அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது நிறைய நேரத்தில் வந்து கேமரா உங்களுக்கு வந்து ஸ்லோ டவுன் ஆகும். எதனால் அப்படின்னா, இப்போ நான் வந்து ஒரு ஃப்ரேமில் ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன், இப்போ வந்து நான் ஹியூமன் டிடெக்ஷன் ஆஃப் பண்ணி வச்சுட்டேன், ஆட்டோவில் வந்து ஆன் பண்ணியிருக்கேன், அந்த ஃபேஸ் டிடெக்ஷன் எல்லாமே ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் என்னோடய ஃப்ரேமில் வந்து ஒரு காரும் இருக்குது, ஒரு பர்சன் இருக்காருன்னா, கேமரா வந்து ஆட்டோ மோடில் போட்டிங்கன்னா டெஃபினட்டாக அவங்க வந்து அந்த இடத்துல வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகும். ஏன்னா கேமராவுக்கு வந்து டிசைட் பண்ணணும் எது வந்து இம்பார்ட்டன்ட்னு கேமராவுக்கு தெரியாது. ஸோ உங்களுக்கு நீங்கள் என்ன ஷூட் பண்ண போகிறீங்க, ஹியூமன் சப்ஜெக்ட் ஷூட் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் ஹியூமன் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து ஒரு பேர்டு எடுக்க போகிறீங்கன்னா பேர்டுன்னு வச்சுக்கோங்க. இன்னும் வந்து உங்களுக்கு கேமராவோட பர்ஃபார்மன்ஸ் இன்னும் வந்து ஃபாஸ்டராகவே இருக்கும். இது இல்லாமல் தேர்ட் செட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம மிரர்லெஸ்ல எடுக்கிறோம் அப்படிங்கும்போது ஒரு சின்ன லேகை வந்து நோட்டீஸ் பண்ணலாம். குறிப்பாக வந்து இந்த ஆக்ஷன் ஷாட்ஸ் எல்லாம் எடுக்கும்போது அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம வியூ ஃபைண்டரோட ஃப்ரேம் ரேட்டை வந்து நீங்கள் ஹையராக வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஜென்ரலாக ஒரு வியூ ஃபைண்டரோட ஃப்ரேம் ரேட் பார்த்தா ஒரு 50லேருந்து 60 ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட் இருந்துச்சுனாலும், நீங்கள் வந்து ஹையராக எடுக்கிறீங்க. இப்போ வந்து நான் டான்ஸ் ஷூட் பண்ணும்போது எனக்கு வந்து ஃபாஸ்ட்டாக வந்து வியூ ஃபைண்டர் சேர்ந்தே வந்து ரெஃப்ரெஷ் ஆகணும். லேக் இருக்கக்கூடாது, ஷட்டர் வந்து லேக் இருக்கக்கூடாது, எந்த ஒரு லேக்கும் இருக்கக்கூடாது. அப்படிங்கும்போது அந்த ஃபைண்டர் ஃப்ரேம் ரேட்டை வந்து நீங்கள் ஹையராக வைக்கும்போது 120 ஃப்ரேம்ஸில் வந்து இந்த ஃபைண்டர் வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சது. ரெசல்யூஷன் வந்து கொஞ்சம் கம்மியாகும். அதாவது இந்த வியூ ஃபைண்டரோட ரெசல்யூஷன் கம்மியாகுமே தவிர கேமராவோட பர்ஃபார்மன்ஸ் வந்து இன்னும் பெட்டராக இருக்கும். சரிங்களா? இந்த 3 செட்டிங்கை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் இதை பற்றி என்ன ஃபீல் பண்ணுறீங்க, இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு செட்டிங் இருந்துச்சுனாலும் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.